Hi, welcome back to Mithran Structures. The Combined Technical Service Examination IT level 2ல பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி. ஓகேங்களா, அதுக்கான இந்த வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதை மோஸ்ட்லி நம்ம பேப்பர் 2 தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேப்பர் 2ல த எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன், ஓகேங்களா, த வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. பட் நாங்கள் உட்காந்து எல்லாமே ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு 95% மேலே கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி சில கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கே ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் 2 ஆன்சர் வந்து வர மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கான இப்போ ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஒன்லி ஃபார் த எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் அதோட ஆன்சர் கீ மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் தான். நம்ம டீச் பண்ணதை தாண்டி அந்த ஐடி லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்ததால எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 170 கொஸ்டின்ஸ் எடுத்தாவே 170 180 கொஸ்டின்ஸ் எடுத்தாவே ஒரு ஹியூஜ் மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இதில் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து எங்களாலே ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நாங்களும் புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்ததுல சில இது ஆன்சர் இல்லை, சில இதுக்கு 2 ஆன்சர் வந்து கம்மியாக வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன் தான். அதனால கண்டிப்பாக இதோட லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் லிங்க்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்படி வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்ல இருந்துமே கரெக்டாக தான் கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. நமக்கு என்ன இது கொடுத்துருந்தாங்களோ அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தாங்க. இதில் ஒரு 95% கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக தான் பிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்படி ஏதாச்சும் இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் மேபி இந்த 8th கொஸ்டினுக்கா 9th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பி வரலாம், ஓகேங்களா, இல்லைன்னா சி வரலாம், டி வரலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா. ஏன்னா நாங்கள் ஒரு டீமை வச்சு தான் பண்ணணும். அவங்க மேபி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க புக்கு ரெஃபர் பண்ணதில் அப்படி இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அதனால் இது போட்டதுக்கான ரீசன் வந்து இந்த கொஸ்டின்ஸில் இதில் ஆன்சரில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு லிங்க் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ஆன்சர் அப்லோட் பண்ணது, ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் வீடியோ உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறோம். அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த மெயின் என்ன அப்படின்னா கமெண்ட்ஸில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு போடுங்க. அப்படின்னா தான் ரிமைனிங் இருக்கவங்க எல்லாமே போடுவாங்க எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். அப்படி நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் போடுங்க. அப்படின்னா தான் எங்களுக்கு நமக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே 170 175 கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, நமக்கு ஃபைனல் ஆன்சருக்கு வந்தாலும் அதுக்கு இதுக்கும் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் வராதுங்க. ஏன்னா நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டடாக மேனுஃபேக்சரிங்கு, மெக்கானிக்கல் ரிலேட்டடு, சிவில் ரிலேட்டடுக்கெலாம் நாங்கள் ப்ரிடிக்டட் ஆன்சர் கீ போட்டோம். அதுலேயுமே மேஜரான ஒரு 1 or 2 ஆன்சர் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ரிமைனிங் ஓரளவு நாங்கள் கரெக்டாக தான் பிக் பண்ணி நாங்கள் இதை அப்லோட் பண்ணோம். ஓகேங்களா, அதனால் இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கீ வந்து நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதேமாரி இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.